ஓம் சாந்தி 22/1/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழுமையாக தூய்மையாக வேண்டும். ஆகையால் ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. கர்மேந்திரியங்கள் மூலம் எந்த ஒரு பாவ கர்மமும் நடக்கக்கூடாது. சதா பாபாவின் கட்டளைப்படி நடந்து கொண்டே இருங்கள். கேள்வி: கல்லிலிருந்து பாரஸ், அதாவது தங்கம் ஆகுவதற்கான யுக்தி என்ன? எந்த ஒரு நோய் இதில் தடை ரூபம் ஆகிறது? பதில்: கல்லிலிருந்து தங்கம் ஆகுவதற்கு முழுமையான நாராயணி போதை இருக்க வேண்டும். தேக அபிமானம் விடுபட்டு போய் இருக்க வேண்டும். இந்த தேக அபிமானம்தான் கடுமையிலும் கடுமையான நோயாகும். எதுவரை ஆத்மா அபிமானியாக ஆகவில்லையோ அதுவரை தங்கமாக ஆக முடியாது. தங்கமாக ஆகக்கூடியவர்கள்தான் தந்தைக்கு உதவியாளர்கள் ஆக முடியும். 2வது பாயிண்ட், சேவையும் கூட உங்களுடைய புத்தியை தங்கமாக ஆக்கிவிடும். எனவே படிப்பின் மீது முழு கவனம் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை எச்சரிக்கை கொடுக்கிறார். குழந்தைகளே, தன்னை சங்கம யுகத்தை சார்ந்தவர் என்று உணருங்கள். சத்யுகத்தை சார்ந்தவர் என்று நினைப்பதில்லைதானே? பிராமணர்களாகிய நீங்கள்தான் தங்களை சங்கம யுகத்தை சார்ந்தவர்கள் என்று புரிந்திருக்கிறீர்கள். மற்றவர்கள் தங்களை கலியுகத்தை சார்ந்தவர்கள் என்று புரிந்திருக்கிறார்கள். சத்யுகம் மற்றும் கலியுகம், சொர்க்கவாசி மற்றும் நரகவாசி, இதில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நீங்களோ சொர்க்கவாசியும் இல்லை, நரகவாசியும் இல்லை. நீங்கள் புருஷோத்தம சங்கம வாசிகள். இந்த சங்கம யுகத்தை பிராமணர்களாகிய நீங்கள்தான் அறிந்திருக்கிறீர்கள். வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள், ஆனால் மறந்து விடுகிறீர்கள். இப்போது மனிதர்களுக்கு எப்படி புரிய வைப்பது? அவர்களோ ராவணனுடைய விலங்குகளில் சிக்கியிருக்கிறார்கள். ராமராஜ்யமோ இப்போது இல்லை, ராவணனை எரித்து கொண்டே இருக்கிறார்கள். இதிலிருந்து இப்போது இருப்பது ராவண ராஜ்யம் என்பது தெளிவாகிறது. இந்த உலகத்தில் நிறைய பேர் நாமோ சொர்க்கத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். அட, இதுவோ நரகம் அல்லவா? அவர்களிடம் நீங்கள் தெளிவாக கேட்கலாம், இப்போது இது புது உலகமா அல்லது பழைய உலகமா என்று. இதுபோல் தெளிவான வேறுபாட்டை சொல்ல வேண்டும். இதற்கு மூளை வேண்டும். இவை அனைத்தும் சிந்தனை கடலை கடைவதற்கான விஷயங்களாகும். அதாவது பிரெயின் வேணும், அப்பதான் சிந்திக்க முடியும்ன்றார். மனிதர்கள் எவ்வளவு புதைக்குழி சேற்றில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாவம், அவர்களுக்கு ஞானத்தின் ரகசியங்கள் தெரியாது. தேக அபிமானம், பக்தி, மூட நம்பிக்கைகள், விகாரங்கள் அப்படின்னு சொல்லி நல்ல புதைக்குழி சேற்றில் மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்றார். ஞான ரகசியம் எதுவுமே தெரியாது. ஞானத்தை பகவான் உங்களுக்கு தான் சொல்கிறார், வேறு யாருக்கும் தெரியாது. ஞானமோ மிகவும் சகஜமானது, ஆனால் பகவான் கற்றுக் கொடுக்கிறார் என்பதை மறந்து விடுகிறீர்கள். இல்லையென்றால் மாணவர்கள் ஆசிரியரை ஒருபோதும் மறப்பதில்லை. பாபா கூறுகிறார், மாயா ஒன்றும் குறைந்ததல்ல. நீங்கள் தேக அபிமானியாக ஆகிவிடுகிறீர்கள். நிறைய பாவ கர்மங்கள் நடந்து விடுகிறது. பாவ கர்மங்கள் நடக்காத நாளே இல்லை. அதாவது பாபாவினுடையவர்களான பின்னாடியும் ஞானத்துக்கு வந்தும் நம்ம மூலமா ஏதாவது ஒரு பாவ கர்மம் நடந்து கொண்டுதான் இருக்கு. பாவ கர்மம் செய்யாத நாள் அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படின்றார். முக்கியமான பாவ கர்மம் என்ன செய்கிறீர்கள் என்றால், பாபாவின் கட்டளையையே மறந்து விடுகிறீர்கள். மன்மனாபவ, தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று பாபா கட்டளையிட்டிருக்கிறார். அதையே நம்ம மறந்துடுறோம்னு சொல்லும் போது
மாயா சான்ஸ் எடுத்துக்குது. பாபா நினைவு இல்லை அப்படின்னா தேகாபிமானம், தேகாபிமானம் இருந்ததுன்னா ஒரு பாவ கர்மம் நடக்குது. இந்த கட்டளையை ஏற்று நடக்கவில்லை என்றால் அவசியம் பாவ கர்மங்கள் தான் நடக்கும். பாபாவின் கட்டளைகள் மிக சுலபமாகவும் இருக்கிறது, அதே சமயம் மிகவும் கடினமாகவும் இருக்கிறது. எல்லாமே சூக்ஷ்ம விஷயங்கள் இல்லையா? உள்ளுணர்ல ஒரு நெகட்டிவ் உணர்வு வந்ததுனால அதுவும் பாவ கர்மம் தான். புறம் பேசுறீங்கன்னா அதுவும் பாவ கர்மம் தான். பார்த்தீங்கன்னா தேக பார்வையில பார்த்தீங்கன்னா அதுவும் பாவ கர்மம் தான். குறைகளை பார்த்தீங்கன்னா அதுவும் பாவ கர்மம் தான். யாருடைய குறைகளையாவது கேட்டீங்கன்னா அதுவும் பாவ கர்மம் தான். ஆகையால மன்மனாபவ நிலையில இல்லை, ஆத்ம உணர்வுல இல்லைன்னா நம்ம செய்யற அத்தனையும் என்ன ஆகுது? பாவ கர்மங்களாக தான் மாறுது. அதனால தான் பாபா ஆரம்பத்துல எச்சரிக்கிற அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறார். தூய்மையாக வேண்டும் என்றால் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. மனதில் புயல்கள் வரும். நீங்கள் எல்லையற்ற ராஜ்யத்தை அடைகிறீர்கள் அல்லவா? அதாவது மலை மேல ஏறினீங்கன்னா மேல போக போக புயல் அடிக்கும் தானே, காற்று அதிகமா இருக்கும் தானே. அதுபோல இது சாதாரண பதவி இல்லை, உயர்ந்த பதவின்னு சொல்லும் போது அதுக்கேற்ற புயல்கள் வரதா செய்யும். நீங்கள் உண்மை சொன்னாலும் சரி, சொல்லவில்லை என்றாலும் சரி, பாபா சுயம் அவரே சொல்கிறார். மாயாவின் அநேக விகார எண்ணங்கள் வரும். ஆனால் கர்மேந்திரியங்கள் மூலம் ஒருபோதும் பாவ கர்மங்கள் செய்யக்கூடாது. இது முற்றிலும் புதிய படிப்பு. அதுவும் யார் கற்றுத்தருகிறார்? பகவான் கற்றுத்தருகிறார். புது உலகத்தின் எஜமானன் ஆக்குவதற்காக கற்றுத்தருகிறார். மாணவர்கள், நாம் படிக்கிறோம், பிறகு நம்மால் படிப்பிக்க முடியுமா இல்லையா என்று புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நீங்கள் பாபாவின் மூலம் கேட்கின்ற இந்த கீதையினால் 21 பிறவிகளுக்கு சத்கதி அடைகிறீர்கள். பாபாவும் கூட வியாபாரியாக இருக்கிறார். யார் புத்திசாலிகளோ அவர்கள் நன்றாக வியாபாரம் செய்வார்கள். பாபா எவ்வளவு லாபத்தில் அழைத்து செல்கிறார். அதாவது பகவான் ஒரு பெரிய வியாபாரி, நாம இப்போ அவரோடு வியாபாரம் செய்துட்டு இருக்கிறோம். அப்போ எவ்வளோ லாபம் இருக்கும். அப்போ ஒரு வியாபாரிக்கு அந்த லாபத்தை நினைக்கும் போது எவ்வளோ குஷி இருக்கும், எவ்வளோ போதை இருக்கும். அதுபோல பாபா அதை நினைச்சு பார்த்து குஷியிலையும் போதையிலையும் இருங்க அப்படின்றார். தேக அபிமானம் என்பது மிகவும் கடுமையிலும் கடுமையான, மிகவும் மோசமான ஒரு நோயாகும். எதுவரை தேக அபிமானம் விட்டு போகவில்லையோ அதுவரை சீர்திருந்துவது மிகவும் கஷ்டம். நாம் அஷரீரியாக வந்தோம், அஷரீரியாகி செல்ல வேண்டும். மற்றபடி என்ன இருக்கு இந்த உலகத்துல? என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இதில்தான் உழைப்பு இருக்கிறது. இது மிக உயர்ந்த குறிக்கோள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், மனம் சொல் செயலில் தூய்மையாக இருக்க வேண்டும். கர்மேந்திரியங்கள் மூலம் எந்த ஒரு பாவ கர்மமும் நடக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஆத்மாவை தங்கமாக ஆக்குவதற்கு நினைவில் அவசியம் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தேக அபிமானம் என்ற கடுமையான நோயிலிருந்து விடுபடுவதற்கு நாராயணி போதையில் இருக்க வேண்டும். நான் அஷரீரியாக வந்தேன், இப்போது அஷரீரியாகி திரும்பி செல்ல வேண்டும் என்று பயிற்சி செய்யுங்கள். வரதானம், யோகா செய்வதற்கான மற்றும் செய்ய வைப்பதற்கான திறமையின் கூடவே பிரயோகி ஆத்மா பவ, அதாவது பயன்பாட்டில் கொண்டு வரக்கூடிய ஆத்மா ஆகுங்கள். குழந்தைகள் யோகா செய்வது மற்றும் செய்ய வைப்பது
இரண்டிலும் புத்திசாலிகளாக இருக்கிறீர்கள். ஆக எப்படி யோகா செய்வதிலும் செய்விப்பதிலும் தகுதியானவர்களாக இருக்கிறீர்களோ, அதேபோல் பயன்பாட்டில் கொண்டு வரும் வாழ்க்கையும் அவசியமாக இருக்கிறது. அனைத்தையும் விட முதலில் தன்னுடைய சம்ஸ்காரத்தை மாற்றுவதில் எதுவரை பயன்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை சோதனை செய்யுங்கள். ஏனென்றால் உயர்ந்த சம்ஸ்காரம்தான் உயர்ந்த உலகத்தை உருவாக்குவதற்கான விதையாக இருக்கிறது. ஒருவேளை அஸ்திவாரம் உறுதியாக இருந்தது என்றால் மற்ற அனைத்து விஷயங்களும் தானாகவே உறுதியாகிவிடும். ஸ்லோகன்: அனுபவி ஆத்மாக்கள் ஒருபோதும் சூழ்நிலை அல்லது சகவாசத்தின் தொடர்பின் தாக்கத்தில் வர முடியாது. ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை: எண்ணங்களில் திடத்தன்மையும் மனநிலையில் டபுள் லைட்டாக இருக்கும் போதுதான் சதா குஷியில் ஊஞ்சலாடக்கூடியவராகவும் அனைத்து தடைகளையும் நீக்கக்கூடியவராகவும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சகஜமாக்கக்கூடியவராகவும் ஆக முடியும். என்னுடையது என்பது ஒன்றும் இல்லை, அனைத்தும் பாபாவினுடையது. தன்மீது சுமைகளை வைத்துக் கொள்ளும் போதுதான் அனைத்து விதமான தடைகளும் வரும். என்னுடையது என்பது இல்லை என்றால் தடையற்றவர்கள். ஓம் சாந்தி. சங்கமயுகத்தில் அவருடன் வாழும்
शान्ति